தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நாகப்பட்டினம் புறவழி சாலையில் புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட பாவூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புதிய சுங்கச்சாவடி சட்டவிரோதமானது என கூறி நமது மக்கள் கழக தலைவர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரேன் என்ற குப்புசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த சாலையில் ஏற்கனவே கெங்காரம்பாளையம், சிதம்பரம் மற்றும் காரைக்கால் அருகே நாகப்பட்டினம் ஆகிய 3 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலியமேட்டில் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை முயற்சித்து வருகிறது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் குறைந்தது 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்ற விதி நடைமுறையில் உள்ளது. ஆனால் சேலியமேடு சுங்கச்சாவடிக்கும் புதுச்சேரி எல்லையை ஒட்டியுள்ள கெங்காரம்பாளையம் சுங்கச்சாவடிக்கும் இடையே வெறும் 24 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டதாகவும் அந்த வழக்கு டிசம்பர் 8ஆம் தேதியன்று தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உள்ளிட்ட துறைகளுக்கு விளக்கம் அளிக்க 2 வார அவகாசம் வழங்கி உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு மீண்டும் 5ஆம் தேதியன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு முன்பாகவே 7ஆம் தேதியன்று சுங்கச்சாவடி திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் இது சட்ட விதிகளையும் நீதிமன்ற செயல்பாடுகளையும் அவமதிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரேன் என்ற குப்புசாமி சுட்டிக்காட்டினார். எனவே தேசிய நெடுஞ்சாலையில் ஆணையம் உடனடியாக இந்த சட்டவிரோத சுங்கச்சாவடி திறப்பை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக நடைபெறும் புனித பாத யாத்திரை இந்த ஆண்டும் நடைபெற்றது. இந்த பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்புடன் கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு 29ஆம் ஆண்டாக ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்கள் பஜனை பாடல்கள் இசைத்தவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகளின் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகள் வழியாக பயணித்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவிலை சென்றடைந்தனர். இந்த புனித பாத யாத்திரையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். மேலும் பாத யாத்திரை நடைபெறும் வழி நெடுக்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நிலவும் பல்வேறு மக்கள் பிரச்சினைகள், மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் குரல் கொடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு லஞ்சம் ஊழல் இல்லாத புதுச்சேரியை உருவாக்கும் நோக்குடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரேன் என்ற குப்புசாமி தலைமையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சமூக சேவை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் வழிகாட்டுதலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள், இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி பகுதியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் கழக பிரமுகர்களுடன் நேரில் சென்று பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது புதுப்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதி பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், நமது மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அண்ணங்கிட்ட அந்த பட்டையை பிரிச்சு கொடுங்க ராஜா. அவ்வளோதான், அந்த போட்டோ சரி. நான் அவ்வளோதான். பார்த்து பார்த்து மாமா, நீ கையால் குடி மாமா. இப்படி பிரிச்சு கொடுங்கப்பா அண்ணங்கிட்ட. அது கொடுங்கப்பா. இப்படி பாருப்பா.
திரும்ப ஐயா, திரும்ப மறுக்காங்க அண்ணா. ஐயா அப்படி பாருங்க ஐயா, இப்படி பாருங்க. நில்லுங்க ஐயா, நில்லுங்க அப்படியே நில்லுங்க. வாங்க நன்றிங்க. வாங்க அப்படியே இங்க பாருங்க. நேரு மச்சான் வந்து கொடுக்காது 3 கூட வாடகை. இந்த ஓட்டுக்கு வாரா எங்க ஓட்டுக்கு இருக்காது வாடகைனாலே 1 மாசம் 2 மாசம் சொல்லிட்டாங்களா. வந்துரு. அது தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த பூத்துக்கார ஆளு வர பின்னாடி அவர் 3 பேர் தான். வாங்க. வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றன. இதில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் 35 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இந்த வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் தலைவர் பழனி தலைமையில் வெற்றி பெற்ற வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் மற்றும் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வீரர்களை பயிற்றுவித்து தேசிய அளவில் வெற்றி பெற செய்ததற்காக புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சார் இங்க பாருங்க மேம். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் போலி மருந்து விவகாரம் மக்களின் உயிருடன் தொடர்புடைய மிக முக்கிய பிரச்சினை என கூறினார். இதுகுறித்து அரசு வெளியிடும் உத்தரவுகள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். 34 வகையான மருந்துகள் போலியானவை என மருத்துவ சங்கங்கள் தெரிவித்துள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட மருந்துகளின் விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என கூறினார். 164 மருந்து கடைகளுக்கு மட்டும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் உள்ள நிலையில் மீதமுள்ள கடைகளிலும் ஆய்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், இதய ஸ்டென்ட்களின் தரம் குறித்து சுகாதாரத்துறை முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் இதற்காக சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பொங்கல் தொகுப்பாக குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும், தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் கோரிக்கை வைத்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்பசாமி ஆகியோர் உடனிருந்தனர். விற்பனை நிறுத்த உத்தரவு. ஸ்டாப் சேல் ஆர்டர் அப்படின்னு ஒரு சில மருந்து கடைகளுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸ்டாப் சேல் ஆர்டர்னா அந்த மருந்துகளில் மருந்து விற்கக்கூடாது. நீங்கள் எந்தெந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தெளிவாக சொல்லலை. அதனால தான் அதிமுக சார்பில் அப்படி தடை செய்யப்பட்ட மருந்துகளில் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய நலனுக்காக நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்தோம். அதற்கு சில மருந்து கடைக்காரர்கள் தங்களது கண்டனத்தை விளம்பரம் மூலம் தெரிவித்திருந்தாங்க. அது ஓகே, அது அவங்களுடைய நாங்கள் இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஆயிரக்கணக்கான
சில்லறை மருந்து கடைகள் செயலில் உள்ளன. இப்போ இவங்க ஒரு 164 மருந்து கடைகள் கண்டறியப்பட்டு அவங்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டதா தெரியுது. மீதி மருந்து கடையில் அப்போ போலி மருந்து விற்கிறாங்களா இல்லையா என்பதை அரசு தெரிவிக்கிறதில்ல. புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவர் நீர் என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வேலன் நகர் பகுதி மக்களை நேரில் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது வேலன் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் களமிறங்கி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தங்களுடைய பகுதி பிரச்சினைகளை தீர்த்து வைக்குமாறு நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்வின் போது வேலன் நகர் பகுதியை சேர்ந்த செல்வம் மற்றும் அப்பகுதியின் முக்கிய ஊர் பெரியவர்கள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஹோண்டா பிக்விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை ஆகியவை சார்பில் சாலை பாதுகாப்பு வலியுறுத்தும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் போது சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஹெல்மெட் அணியாமல் சென்ற இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பில் இலவச ஹெல்மெட்டுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஹோண்டா பிக்விங் மேலாளர் பால் ஜோசப், ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள், ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். மானவலி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 25 கூரை வீடுகள் சேதமடைந்தன. இதனை அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமி அறக்கட்டளையின் நிறுவனரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த அறக்கட்டளையினர் சார்பில் 25 கூரை வீடுகளுக்கு மேற்கூரை அமைக்கும் பணியை தொடங்கினர். இதனை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பார்வையிட்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே மேற்கூரைகளை தரமானதாக அமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்களுடன் இருந்தனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஹசன் தலைமையில் 100க்கும் அதிகமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சென்று தாக்கல் செய்தனர். இந்த தேர்தலில் வில்லியனூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஹசன் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து விருப்ப மனுவை வழங்கினர். இந்த சந்திப்பின் போது வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் அடித்தளம், பலம், கடந்த கால தேர்தல் அனுபவங்கள், மக்கள் ஆதரவு மற்றும் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறித்தும் கட்சி பொறுப்பாளர்களிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது.
புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 52 ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஐயப்ப சாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. குருசாமி, சிவராஜ், ஜெகதீஷ் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டார். இந்த பூஜையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பக்தர்களுக்கு நிதி உதவி வழங்கி பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்றனர். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் காரைக்காலில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் புதிய இலவச கோதுமை வழங்கல் திட்டத்தை துவக்கி வைத்தது. இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட உள்ளது. விழாவில் அமைச்சர் திருமுருகன் கிளிஞ்சல்மேடு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் கோதுமையை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக தற்போதைய NRC BJP அரசு மற்றும் BJP சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார். அவர் குறிப்பிட்டதாவது, அரசு அதிகாரிகள் மக்களை திசை திருப்பும் பொய் தகவல்களை பரப்புவதாகவும் 2017ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை நடவடிக்கைகள் தொடர்பான உண்மையை மறைத்து பொய் சொல்வதாகவும் கூறினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி, விழுப்புரம் 4 வழிசாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் மேம்பாலம், போலீஸ் துறையில் வேலைவாய்ப்பு, முதியோர் நலத்திட்டங்கள், இலவச கல்வி திட்டங்கள் போன்ற சாதனைகள் தற்போது மறக்கப்பட்டு புதிய ஆட்சி ஊழல் மற்றும் தரை வாய்ந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறது என அவர் வலியுறுத்தினார். மேலும் போலி மருந்து விநியோகம், BP, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் மற்றும் அரசு திட்டங்களில் ஊழல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படாதது மக்கள் நம்பிக்கையை பாதிப்பதாகவும் இதற்கான CBI விசாரணை மற்றும் ஆளுநர் ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். வேல்முருகன் முந்தைய ஆட்சியிலிருந்து மீதமுள்ள சாதனைகளை மற்றும் திட்டங்களை ஒப்பிட்டு புதிய ஆட்சியின் நடவடிக்கைகள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தை உலுக்கி கொண்டு இருக்கக்கூடிய போலி மருந்து விவகாரத்துக்கு சம்பந்தமாக தான் நான் பேசணும் ஆசைப்பட்டேங்க. அதில் என்னன்னா, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சபாநாயகரும் உள்துறை அமைச்சர் அவர்களும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தான் கையெழுத்து போட்டார், அவர் தான் இந்த இதை மருந்து கம்பெனி கொண்டு வந்தாருன்னுட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி SS நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போதும் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மருந்து கம்பெனி வர்றதுக்கு காரணம் அந்த தொழில்துறை அமைச்சரும் அந்த கன்சர்ன் சுகாதாரத்துறை அமைச்சரும் தான் இதில் கையெழுத்து போட முடியுமே தவிர மீதி யாரும் கையெழுத்து போட முடியாதுன்றது விளக்கம் கொடுத்துருந்தார். அப்படி பார்க்கும்போதும் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரோ இல்லை தொழில்துறை அமைச்சரோ முன்னாள் முதல்வர் இல்லைங்க. அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், உங்களுக்கும் தெரியாது. அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயமாக இருக்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சர் இருக்கிறார். அப்போ முதலமைச்சர் இதில் உணர்ந்தன்றது அவர் உள்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. ஏற்கனவே சபாநாயகர் இதுக்கு உணர்ந்தன்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்ததுன்னா, சபாநாயகர் நிர்மலா சீதாராமன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ராஜாவோட ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருந்தது. அதை கேட்கும் போது அவரே, ஆமாம் எனக்கு ராஜா யாருன்னு தெரியாது, ஆனால் நான் கூட்டிட்டு போய் மத்திய நிதி அமைச்சர்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். எதுக்கு அறிமுகப்படுத்தினார்னா, அவர் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாரு, அதுக்கு 100 கோடி மானியம் கேட்டிருக்காரு, அதுக்காக நான் கூட்டிட்டு போய் அவர் அறிமுகப்படுத்தினேன். ஒரு தெரியாத நபரை கொண்டு போய் ஒரு 100 கோடி ரூபாய் மானியத்துக்கு எந்த ஒரு பொறுப்பு உள்ள அமைச்சராச்சு அதை செய்வாங்களா? அப்படி இருக்கும்போதும் அந்த துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நமச்சிவாயம், அவரு செய்யலை.
ஆனால் வந்து ஒரு சபாநாயகர் கொண்டு போய் நான் செஞ்சேன்ட்டு ஒப்புக்கொள்கிறார். அப்போ அவர் இதில் வந்து குற்றம் உள்ளவர்ன்றது அவரே ஒத்துக்கிறார். அப்படி கூறக்கூடிய சபாநாயகரை இது வரைக்கும் உள்துறை அமைச்சரோ இல்லை இந்த அரசாங்கமோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இல்லை அவரை பதவி நீக்கம் செஞ்சிருக்கா? ஏன் இந்த வந்து தவறு செஞ்சவங்கள இன்னும் பதவியில் தொடர செய்கிறீங்க? அப்போ வந்து அந்த தவறை மூடி மறைக்கிறதுக்கு பார்க்குறீங்களா? அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகளில் புதிய முன்மாதிரியான சாதனையை நிகழ்த்தி தனது 7வது ஆண்டு கல்வி வழிகாட்டுதலை கொண்டாடியுள்ளது. பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளை நடத்தும் முதன்மை அமைப்பான இந்திய இயற்பியல் ஆசிரியர்கள் சங்கம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை சமீபத்தில் வெளியிட்டது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அளவிலான ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்றனர். இந்த முடிவுகளின்படி புதுச்சேரி மாநிலத்திற்கான மொத்தம் 21 தேசிய தர தேர்வுகளை அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி மாணவர்கள் பெற்றதன் மூலம் நிறுவனம் ஒரு புதிய வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளது. ஒலிம்பியாட் பெயர் தேசிய தர தேர்வுகள் ஜூனியர்ஸ் அறிவியல் தேர்வு 1 மாணவரும், தேசிய தர தேர்வு இயற்பியலில் 4 மாணவர்களும், தேசிய தர தேர்வு வேதியியலில் 6 மாணவர்களும், தேசிய தர தேர்வு உயிரியலில் 2 மாணவர்களும், தேசிய தர தேர்வு வானியலில் 8 மாணவர்களும் இந்த மாணவர்கள் இந்திய தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2024-25 கல்வி அமர்வில் 13 மாணவர்களும், 2023-24 கல்வி அமர்வில் 12 மாணவர்களும் தகுதி பெற்றுள்ளனர். இந்த செயல்பாடுகள் முடிவுகளின் நம்பகத்தன்மையையும் அர்ப்பணிப்புள்ள வழிகாட்டுதலையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனர் ஆனந்தன், புதுச்சேரி மாணவர்கள் தாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். மேலும் அவர்கள் ஊக்கமளிக்கும் முன்மாதிரிகளாக திகழ்வார்கள். இந்த வெற்றிக்கும் மாணவர்களுக்கும், அலன் ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அலன் தெற்கு மையங்களின் துணைத் தலைவர் மகேஷ் யாதவ், அலன் புதுச்சேரி தொடர்ந்து தேசிய அளவில் முடிவுகளை தந்து வருகிறது. இது எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. மாணவர்கள் பெரிய இலக்கை கனவு காணவும் சிறப்பாக சாதிக்கவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அலன் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோர்களுக்கும் நன்றி என்றார். இது எப்போது போல வருடம் நாம் வந்து நம்முடைய பாண்டிச்சேரியை பெருமைப்படுவார்கள். நம்ம வந்து இந்த கல்வித்துறையில் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு நல்லதொரு உதாரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது தொடர்கதையாகவே இருக்கப் போகின்றது. ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள், கடினமான உழைப்பாளிகள். எந்த விதமான சேலஞ்சஸையும் டேக் ஆன் பண்ணுற குழந்தைங்க. அந்த சேலஞ்சஸ் டேக் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்து இது உருவாக்குறது ஏறக்குறைய எனக்கு 12 வருஷம் ஆச்சு. இப்போதான் இந்த அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய அம்பிஷன், பாண்டிச்சேரியினுடைய அம்பிஷன் என்னன்னு சொன்னாக்கா, பாண்டிச்சேரியை நேஷனல் மேப்ல எஜுகேஷன்ல கொண்டாந்து சேர்க்கணுன்றது தான். இட் இஸ் ஹேப்பனிங். இது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு எல்லாம் உதவியா எப்படி சொல்றதுன்னு சொன்னாங்க, இந்த ஆலன் டீம் இங்க இந்த ஹெல்ப்லாம் பண்றதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த சாதனை தொடர வேண்டும், மேன்மேலும் தொடர வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசையும் கூட. ஏனென்றால் கல்வியால் மட்டுமே புதுவை மாநிலம் சிறந்து கொள்ள முடியும். வேற ஒன்றும் நமக்கு வேற வழியே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க நம்ம குழந்தைகளை நல்லா ஊக்கப்படுத்தி 6ஆம் கிளாஸ்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணான்னு சொன்னாக்கா, நிறைய குழந்தைங்களை ஐஐடிலையும் ஜிப்மர்லையும் ஐஏஎஸ் ஆகலாம், சிஎம்ஐ எல்லாமே படிக்க வைக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் இப்படி தான் நம்ம பண்ணணும். இது என்னுடைய குழந்தைகளுக்கு, இந்த வின் பண்ண குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுச்சேரி மாநிலம் மேலும் மேலும் இந்த கல்வித்துறையில் சிறந்த விளங்க வேண்டும் என்னுடைய அபிலாஷை. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆலன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொண்டு தேங்க்யூ. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பில் இந்த மாதம் 112வது கோவிலாக புதுச்சேரி வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் 108 வகையான பசுந்தழைகளால் தயாரிக்கப்பட்ட இயற்கை மூலிகை கலவைகள் குடங்களில் எடுத்து வரப்பட்டன. பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களுடன் அறக்கட்டளை நிர்வாகிகள், பக்தர்கள், சுற்றுவட்டார ஆன்மீக அன்பர்கள்,
மற்றும் சிவனடியார்கள் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர். அபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. அபிஷேகத்திற்கு பின்னர் சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பில் இந்த மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் தேவாரம் பாடல் பெற்ற மற்றும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனம், கர்மவினை நீக்கம், குடும்ப நலன், நாடு செழிப்பு ஆகிய பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிகழ்வில் பாஸ்கர், சக்திவேல், சத்யா, கந்தன், நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோ குருக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலகத்தின் கற்றலின் மகிழ்வு என்ற தலைப்பில் பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து கல்வி நிறுவனத்தின் நிர்வாகிகள் முகுந்தன், மங்களம் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் மாணவர்களின் ஆரம்பகால கல்வி தயாரிப்பு, பொறுப்பான வளர்ப்பு முறை, அறநெறி சார்ந்த கற்றல் மற்றும் வருங்கால தேவைகளுக்கேற்ற கல்வி முறை குறித்து விரிவாக விளக்கினர். குறிப்பாக நீட், JEE, CA ஃபவுண்டேஷன், IAS ஃபவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும், செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் திறன் சேவைகள் போன்ற நவீன சவால்கள் குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் ஒழுக்கம், கற்கும் பழக்க வழக்கங்கள், உணர்வு பூர்வமான வளர்ச்சி மற்றும் மதிப்பெண்களை தாண்டி கல்வியின் உண்மையான நோக்கம் குறித்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து ஆலோசனைகள் மேற்கொண்டதாக கூறினர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூவரையும் ஒரே தளத்தில் இணைப்பதே இந்த பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும் என்றும், இதன் மூலம் கற்றல் இலக்குகள், AI குறித்த விழிப்புணர்வு, கற்கும் அறநெறிகள், கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் மற்றும் மனப்பாடம் செய்யும் முறையை தாண்டிய அறிவுசார் திறன் மேம்பாடு குறித்த தொடர்ச்சியான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இன்று பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். இது ஆரோகுருக்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு தனித்தன்மையுடன் ஆரம்பிச்சு இந்த நீட், JEE, IAS ஃபவுண்டேஷன், CA ஃபவுண்டேஷன் ஆகிய மாணவர்கள் யார் இதுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தரமான பயிற்சி, குறைந்த அந்த அஃபோர்டபுள் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம், அது அந்த தன்மையில் அவங்களுக்கு இந்த பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் இங்கே வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எங்களோட ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றத அவங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொன்னோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரமே அவங்க எங்களோட இணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல தொடக்கமாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் டீம் ஆரோகுருக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அரோபிந்தோ அவங்களோட பிரின்சிபல் ஃபிலாசபியோட நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம் இது. அதாவது ஜாய் ஆஃப் லேர்னிங் சொல்லுவோம். அதாவது படிப்பதற்கே ஒரு மகிழ்ச்சி, ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக, அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சந்தோஷமா படித்து அவங்க வாழ்க்கையில எதை நோக்கி போறாங்களோ அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் நாங்கள் கொடுத்து அவங்கள முன்னேற்றத்துக்கான இந்த பயிற்சி வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்போட்டான் சீஃப் மிஸ்டர் ராவோட அவரோட ஃபவுண்டேஷன் அவங்க கூட இணைந்து இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் ரன் பண்ணோம். இன்னும் வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய ஒரு செஷன்ஸ் நாங்கள் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் மற்றும் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் காளி அருள்வாக்கு சித்தர், மணிமாறன், ரவிச்சந்திரன், ஏழுமலை, சிவபெருமான், மகேஷ், செந்தில்குமார், ஜெயச்சந்திரன், ராஜகுரு, பாண்டியன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், கண்ணன், ரவி, முருகன், வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
ஜேசி பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அமைப்பின் 2026 ஆண்டிற்கான பதவியேற்பு விழா வில்லியனூர் தனியார் மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு 2025 ஆண்டின் தலைவர் மதன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து கடந்த ஆண்டு செயல்பாடுகளை விளக்கும் ஆண்டு அறிக்கையும் வாசித்தார். இந்த விழாவில் ஜேசிஏ இந்தியா மண்டலம் 16 மண்டல தலைவர் விஜயகணேஷ், புதுச்சேரி கல்வித்துறை CEO டாக்டர் குலசேகரன், மேலும் ஜேசிஐ மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 2026 ஆண்டிற்கான புதிய தலைவராக பிரசாந்த் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் முன்னாள் தலைவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பேசினர். விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் கோவில் அன்னதானம் திட்டத்திற்கான அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் இளம் கிரிக்கெட் வீராங்கனை அஜிதா கௌரவிக்கப்பட்டார். மாணவி பிரியாவின் கல்விக்கான உதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டலம் 16 முன்னாள் சேர்மன் ரமேஷ், முன்னாள் மண்டல தலைவர் யுவராஜ், முன்னாள் தலைவர் பிரபாகரன், மகாலட்சுமி, நரேன், எமெத்திஸ், அப்பர் சாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மண்டல தலைவர் விஜயகணேஷ், CEO டாக்டர் குலசேகரன், மண்டல துணைத் தலைவர் தியாகராஜன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக செயலாளர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாவின் திட்ட இயக்குநர் அரவிந்த், சீனிவாசன் மற்றும் ஜேசிஐ உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று உலக நன்மை வேண்டி புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக அபிஷேகப்பாக்கம் அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு வருவது வழக்கம். அந்த வகையில் 29ஆம் ஆண்டாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக சிங்கிரிக்குடி சென்றனர். அவர்களுக்கு வழிநெடுக்கிலும் பால், பிஸ்கெட், அன்னதானம், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை பல்வேறு சமூக அமைப்புகள், அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் விஷ்ணுபிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் குடும்பத்தினர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பாதாம் பால், பிஸ்கெட் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை தவளக்குப்பம் விஷ்ணுபிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினர் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச ராஜகுளத்தூர் நலசங்கத்தின் சார்பில் வில்லியனூர் கணவாய்பேட்டை பகுதியில் புத்தாண்டு வாழ்த்து கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மங்களம் தொகுதி மாநில செயலாளர் முத்தா பலராமன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் ஆறுமுகம், மாநில கௌரவ தலைவர் முத்து மற்றும் முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொருளாளர் பார்த்தசாரதி புத்தாண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் வரதன், நடராஜன், குமார், பழனி, துரை, வேலு, வேலாயுதம், ரவி, ராஜகோபால், இந்திராணி, நடராஜன், ராஜி, முருகன், சிவகுமார், செல்வம், விஜயரங்கம், சுரேஷ், கலியமூர்த்தி, வடிவேலு, ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வண்ணார் சாதியை ராஜகுளத்தூர் என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மாணவர்களின் உயர்கல்வி கட்டணங்களை அரசே ஏற்க வேண்டும், சலவையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி, ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்டித்தர வேண்டும், டிவி நகர், காலாப்பட்டு பகுதிகளில் பழமை வாய்ந்த சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும், மங்களம், திருப்புவனை, மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைப்பு செய்ய வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட சலவை துறைகள் மிக குறைந்த வாடகையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூட்டத்தில் ஒருமித்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக அபிஷேகப்பாக்கம் அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு வருவது வழக்கம். அந்த வகையில் 29ஆம் ஆண்டாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக சிங்கிரிக்குடிக்கு சென்றனர். அவர்களுக்கு வழிநெடுக்கிலும் பால், பிஸ்கெட், அன்னதானம், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை பல்வேறு சமூக அமைப்புகள், அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் SRM குழுமத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் SRM நிறுவனத்தினர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை தவளக்குப்பம் SRM நிறுவனத்தினர் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன். இவர் புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு அவலங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்கள் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதுச்சேரி நகரப் பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் சக்கர வாகனத்தில் செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகினர். ஆனாலும் இதுவரை பழுதடைந்த சாலைகளை புதுச்சேரி அரசு மறுசீரமைப்பு செய்யவில்லை. இதனை கண்டிக்கும் வகையிலும் உடனடியாக சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் பூமியன்பேட்டை அருகே குண்டும் குழியுமாக சாலையில் உணவு சாப்பிட்டு சாலையின் மோசமான நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தினார். புதுச்சேரியில் பெய்த மழையால் சீர்குலைந்த சாலையை சரி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஆர்வலர் சாலையில் உணவு சாப்பிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.